செப்டம்பர் 12, 2025 பணியாளர் தேர்வு ஆணையத்தின் SSC கூட்டு பட்டதாரி நிலை CGL தேர்வில் பல மையங்களில் ஏற்பட்ட கோளாறுகள் மாணவர்களிடையே கடும் எதிர்ப்பை கிளப்பியது. பலர் தவறான மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதாக குற்றஞ்சாட்டினர். இதற்கு SSC தலைவர் S. கோபாலகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். விரைவான தடைகள் குருகிராம், ஜம்மு, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட மையங்களில் பல மாணவர்கள் நேரத்திற்கு வந்தும் தேர்வறைக்குள் செல்ல முடியவில்லை. சில இடங்களில் சர்வர் கோளாறு காரணமாக மையம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டது. ஜெய்ப்பூரில் போலீஸ் தலையீடு செய்யும் நிலையும் ஏற்பட்டது. கோளாறுகள் குறித்த குற்றச்சாட்டு மாணவர் அபினவ் கூறியதாவது: அவரின் தேர்வு மையம் தேர்வுக்கு 2 நாட்களுக்கு முன்பு திடீரென மாற்றப்பட்டது. தேர்வின் போது திரை அடிக்கடி கருப்பாக மாறி 8-10 முறை சிக்கல் ஏற்பட்டதாகவும் அதனால் எழுதுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். SSC தலைவரின் விளக்கம்: பிரச்சனை ஏற்பட்ட மையங்கள் மொத்தம் 227 தேர்வு மையங்களில் 215 மையங்கள் சீராக செயல்பட்டன. சுமார் 12 மையங்களில் மட்டுமே தொழில்நுட்ப மற்றும் மேலாண்மை கோளாறுகள் ஏற்பட்டன என்று தலைவர் கூறினார். குருகிராம் முக்கிய பிரச்சினை: அங்குள்ள MM மையத்தில் பழைய கருவிகள், தொழில்நுட்ப சிக்கல்கள், மேலாண்மை தவறுகள் ஏற்பட்டதாகவும் அந்த மையம் தற்போது நீக்கப்பட்டதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அடுத்த 10 நாட்களில் NCR பிராந்தியத்தில் புதிய மையங்கள் ஒதுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். ரத்து செய்யும் அதிகாரம்: எந்த தேர்வு மையத்திற்கும் தனியாக தேர்வை ரத்து செய்ய அதிகாரமில்லை, அது K மட்டும் உரியது என்று அவர் தெளிவுபடுத்தினார். அடிப்படை காரணங்கள்: பழைய சாதனங்கள், குறைபாடான நெட்வொர்க் உபகரணங்கள் மற்றும் சில புதிய அம்சங்களின் சிக்கல்கள் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் எதிர்வினை: முந்தைய சர்ச்சைகள் SSC தேர்வுகளில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்டுள்ளன. ஸ்டெனோகிராபர் தேர்விலும் பாஸ் 13 தேர்விலும் பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்தன. அப்போது 60,000 மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. பொறுப்புக்கூறு கோரிக்கை: தேர்வு மையங்களை கடைசி நேரத்தில் மாற்றுவது, தொழில்நுட்ப சிக்கல்கள், தெளிவில்லா தகவல்கள் ஆகியவை மாணவர்களின் மன அழுத்தத்தையும் அநீதி உணர்வையும் அதிகரித்துவிட்டதாக மாணவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அடுத்தடுத்த நடவடிக்கைகள்: பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அடுத்த 10 நாட்களில் NCR பிராந்தியத்தில் புதிய தேர்வு மையங்கள் ஒதுக்கப்படும். தேர்வு மையங்களில் உள்கட்டமைப்புகளை நெட்வொர்க் டிவைசஸ் ஆய்வு செய்து சீரமைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர்களின் புகார்களை அடிப்படையாகக் கொண்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகள் குறைய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்தச் சம்பவம் இந்தியாவில் நடைபெறும் முக்கியமான போட்டித் தேர்வுகளின் நுணுக்கத்தையும் சிறிய கோளாறுகளால் கூட ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடியதையும் வெளிப்படுத்த